மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகள் நெஞ்சை உருக்குவதாக இருக்கிறது. அந்த காட்சிகள் வேற ஒண்ணும் சொல்லல, இதேதான் சாமி. என்ன பார்த்தா ஐயோ ஐயோ சாமி, அம்மா முருகா முருகா மேல பழங்குரு ஒரு ஆணு ஒண்ணு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது சாமி. என்ன பார்த்தா ஐயா சாமி, என்னமாச்சு உயிர் சாமி. நான் பார்த்தேன் சார், 12வது படிக்கிற பிள்ளைங்க 11வது படிக்கிற பசங்களை பாக்கெட் சாராயத்தை வாங்கி பையில் வச்சுட்டு போனாங்க சார். ரொம்ப 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 மோசமாகிடுச்சு சார். பெண்கள் வந்து குடிச்சிட்டு வந்து சாகுறாங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு மோசமாக விற்றுருக்காங்கன்னு பாருங்கள் சார். நீங்கள் தெருவுக்கு பாக்கெட் போடுற மாதிரி அவங்கவுங்க வந்து அந்த இடத்துல வந்து பேப்பர் தாங்க சார் வீடு வீடாக போடுவாங்க. இங்கே பாக்கெட் சாராயத்தை எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்குறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து அதிகாரிகளும் வந்து கண்டுகொள்ளாத இருக்கிறாங்க. கர்நாடகத்தில் யாருமே சாப்பிடல சார். நாங்கள் யாருமே நேற்றுலேருந்து அவ்வளோ வேதனையாக இருக்குது சார் எங்களுக்கு. தெருங்க சார், எத்தனை உயிரும் சார், உயிரோட சார் போகிறோம். இப்போ மனுஷங்க வந்து பணத்துக்காக வந்து உயிரோட விலை மதிப்பில்லாத ஒரு உயிரை வந்து மறிச்சிட்டாங்கன்னா என்ன சார் ஆகுறது? இப்போ எங்கள் வீட்டில் என் தம்பி இப்போ குடிச்சிட்டான் சார். 4 பிள்ளைங்க சார். 4 பிள்ளைங்க மூட்டை தூக்குறவன் தான், கூலி வேலை தான் செய்கிறான். அவன் என்ன பண்ணுவான், உடம்பு வலிக்குதுன்னு போய் சாப்பிட்றான். நம்ம அவனை தான் சண்டை போட முடியுது, அவங்கள போய் என்னன்னு கேட்க முடியலைங்க சார். இதனால சின்ன பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வெளியில் போக பயமாக இருக்குது. நாங்கள்லாம் வாசலில் படுக்கிறவங்க தான் சார், ஓட்டுகள் வீட்டில் இருக்கிறோம். இப்போ எங்களால் 3 வருஷமாக வெளியில் படுக்க முடியலைங்க சார். குடிச்சிட்டு எந்த நேரம்னாலும் வராங்க போகிறாங்க, பயந்துக்கிட்டு நாங்கள் வெளியில் வர்றதில்லைங்க சார். இருக்கிறோம் என் தம்பி சார், இப்போ இறந்தவன். 4 பிள்ளைங்க சார். வீட்டுக்காரர் மூட்டை தாங்க தூக்குறாரு. எப்பவுமே வந்தாலும் தான் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுப்பாரு. இன்னைக்கு நேற்று காலையில் ஏமாடா போயிடுச்சு. எனக்கு சொல்ல எதுவும் முடியல. ஒரே ஒரு பம்பளை பிள்ளைய, எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. என் வீட்டுக்காருக்கு அப்பா அம்மா இல்லை. அவரை நம்பிதான் நான் வந்த வெளியூர்ல இருந்து. இப்போ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்றாங்க. அவங்க நல்லா இருப்பாங்களே. என் பிரச்சனைக்கு நான் ஒரு ஊசி கூட போட்டது இல்லையா. இப்போ இவ்வளோ பெரிய கத்தி வச்சு அறுத்து போட்டிருக்காங்கயா. நான் என்ன பண்றது? ஆனால் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எனக்கு தெரியாதவங்க போய் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. ஏற்றுமா நேரத்தில் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. அங்கேருந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்துக்கிறாங்க. பாலுக்காரருக்கு தான் பால் கறந்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. நான் வீட்டில் இருந்துக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் வீட்லேயும் இருக்கவங்களுக்கு தான் அங்கேருந்து ஆட்டோலையே ஏற்றிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரருக்கு வீந்து கறந்தவருன்னு என்னன்னு கேட்டால் பாக்கெட்டில் ஒரு பொட்டில் சாராக இருந்துச்சு. அது கொடுத்த சாராக எத்த இல்லை. அந்த மாதிரி குடிச்சிட்டு எங்க பெரியத்துலேயும் போய் குடிச்சிட்டு வந்து இங்கே 2 வார்த்தை பேசுகிறேன். அத்தான் கோட்டை மாடு போனாங்க, வார்த்தை இல்லை, ஒன்றும் இல்லை, கையாட்டம் இல்லை, காலாட்டம் எது போய் பதிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் தாங்க போனார். ஒருத்த குடும்பம் அதுக்கு பிற்பாடு அரியா வந்துச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.